எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலை மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலாக வீக்கெண்ட் ஆனாலே இந்த ஃப்ரைடே சாட்டர்டேயில் எப்படியாவது ஒரு 2 வீடியோனாவது போடணும் அப்படின்னு சொல்லி கண்டென்ட்டு என்ன க்ரியேட் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருப்பேன். இந்த வீக்குக்கு ஒரு 2 கண்டென்ட்டு தான் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு கண்டென்ட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபேமிலி லிவிங் காஸ்ட் கத்தாரில் இப்போ ஃபேமிலி லிவிங் காஸ்ட்டு எப்படி இருக்குது, என்னமாரி சேலரி இருந்தால் இங்கே ஃபேமிலியை வச்சு நம்ம சமாளிக்கலாம், என்னமாரியெல்லாம் எக்ஸ்பென்ஸ் வரும், இதை நம்ம எப்படி பட்ஜெட் போட்டு நம்மளால் வாழ முடியும், இந்த பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் நம்ம வாழ்கிறது எப்படி. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கத்தாரில் ஃபேமிலியோடு இருக்கிறவன் நல்லா இங்கே ஒரு ராயலிட்டியாக இருக்கான், அதேமாரி ஊர்லேயும் அவன் ஒரு பணம் அனுப்பி ஒரு வீடு கட்டுறதோ இல்லை அவன் வெளிநாட்டில் இருக்கிறனாலே ஃபேமிலியோடு இருக்கான்னா நிச்சயமாக அவன் அதிகமாக சம்பாதிப்பான், அப்படி தான் அவன் வெளிநாட்டில் இருக்கான், அதேமாரி ஊர்லேயும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது 2 முகம் இருக்கும். அதாவது ஊரில் பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிற மாரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே அவன் வெளிநாட்டுக்குள்ளே இருக்கான் பாருங்க, அவனுக்கு இன்னொரு முகம் இருக்கும். அவனுக்குள்ள கஷ்டத்தை அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த ஊர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதான் இந்த 2 முகத்தையும் எல்லாருக்குமே அந்த 2 முகத்தையும் எப்படி தெரியும்னா, அவன் கஷ்டப்படுறவனுக்கு மட்டும்தான் தெரியும், வலியும் வேதனையும் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் இந்த 11 வருஷமாக நான் கத்தாரில் இருக்கேன். இங்கே ஃபேமிலியோட லிவிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா, நான் ஃபேமிலி கூப்பிட்டு வரப்பே அதாவது என்னோடய கேரியர்ஸ் கத்தாரில் வந்த பிறகு ஒரு 6500 ரியால்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னாலே அப்போ அதுலேயே நம்ம ஃபேமிலி வச்சுக்கிறதுனாலே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதாவது நீ என்னப்பா சொல்கிற, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கும்போதே உங்களுக்கு ஒரு நார்மல் நீங்கள் ஒரு ஸ்டூடியோ ரூமுக்கு எடுத்தால் கூட ஒரு 2500 ரியால் ரெண்ட்டு வரும். அதாவது பீக்கில் இருக்கும்போதே, அதாவது இப்போ நம்ம 2014லேருந்து கத்தாரில் பார்த்திங்கன்னா, அது கிட்டத்தட்ட 2012க்கு முன்னாடிலேருந்து கத்தார்னாலே கொஞ்சம் ரெண்ட்டு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும், அதே டயத்தில் மீடியமாகவும் இருக்கும். கொஞ்சம் தூரமாக போனீங்கன்னா வண்டி இருக்கிறவங்க எங்கே வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். அப்போ நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு கம்மியான ரெண்ட்லேயும் உங்களுக்கு வில்லாஸு அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் நார்மலாக நம்ம ஒரு ஃபேமிலி இருக்கணும், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணும்னா ஸ்டூடியோ ரூம் எடுப்போம். ஒரு 1500 ரியால்லேருந்து 2500 ரியால் வரைக்கும் நீங்கள் ரெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். என்னப்பா நீ இப்படி சொல்கிற, சரி 2 பசங்க இருந்தாங்கன்னா ஃபேமிலி லைஃபு எந்த அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சதோ 2 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸே ஒரு 12,000 ரியால். எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸு நீங்கள் எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸு ஒரு 4000 ரியால் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போது ஒரு பசங்களுக்கு நீங்கள் 4000 ரியால் ஒரு 2 பசங்களுக்கு நீங்கள் 3 மந்த்ஸ் ஒன்ஸு இன்க்ளூடிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் 4000 ரியால் பே பண்ணுறது. அதுவும் நான் சொல்கிற ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கம்மியாக இருக்கிற ஸ்கூலாக பார்க்கணும். அப்போது அவங்க இது கம்மியாக இது சாத்தியம். இதிலே ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 4 மாதம் ஒன்ஸே ஒரு பையனுக்கே 4500 ரியால் வாங்கக்கூடிய ஸ்கூலும் இருக்குது. 2 பசங்களுக்கும் சேர்த்தே 4500 ரியால் ஸ்பெண்ட் பண்ணுற ஸ்கூலும் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு அதாவது ஒரு சில ஸ்கூலுக்கெலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஸ்கூலில் கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கிற ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும். இதே ஒரு சில ஸ்கூல் ஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு ஈஸியாக சீட்டு கிடைக்கும், ஆனால் அங்கே ஃபீஸ் அதிகமாகவும் இருக்கும். அப்போது நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்தாப்பில் ஸ்கூல் ட்ரை பண்ணணும். அதுவும் முன்னாடியே பிளான் பண்ணணும். சில பேர் ஃபேமிலி கூப்பிட்டு வரணுன்னா கத்தாருக்கு நீங்கள் இந்த நவம்பர் டிசம்பர்லேருந்து ஸ்கூலுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் ஜனவரி மார்ச்சில் அந்த டேர்முக்குள்ளே அட்மிஷனில் உங்களுக்கு கிடைக்கும். அந்தமாரி பிளான் பண்ணி கூப்பிட்டு வரணும். அதாவது இன்னொன்று என்னென்னா, 2 பசங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதம் என்ன எக்ஸ்பென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபேமிலி இங்கே ரன் பண்ணோன்னாலே 5500 ரியால் ஒரு மஸ்ட்டு நீடு. என்னப்பா நீ 5500 ரியால் சொல்கிற அப்படின்னா, 2500 ரியால் ஒரு ஸ்டூடியோ ரூமுக்கு நீங்கள் ரெண்ட்டுக்கு தனியாக வச்சிடணும். அப்புறம் 1500 ரியால் உங்களுக்கு ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வந்துடும். மாதம் ஆனால் உங்களுக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு 4 வீக்ஸு, ஒரு வீக்குக்கே 200 ரியால் வெஜிடபிள்ஸு, இந்த ஃப்ரூட்ஸு, இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிடணும். இந்த 4 வீக்குக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, 200 ரியால் ஒரு 400, 800, 1000க்குள்ளே வரும். பட் இதுக்கு தகுந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அந்த 800 ரியாலுக்குள்ளே செலவு பண்ணுவோம்னா கிடையாது. சில மாதம் உங்களுக்கு
வீக்லி பட்ஜெட் ரியால் நீங்கள் ஒதுக்குறீங்கன்னா அது வந்து சம்டைம் ரியால் ஆகலாம், சம்டைம் ரியாலாகவும் ஆகலாம். ஏன்னா ஃபுட் எக்ஸ்பென்ஸை உங்களால் கேல்குலேட்டே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து எது தேவை எது தேவையில்லைங்கிறத நம்மளால் எதுவுமே கேல்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுட் எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம பசங்க வந்து வளர்கிற பசங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ்லாம் ரெகுலராக கொடுக்கணும். அதேமாரி நம்ம இருக்கிற இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கணுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குற மாரி இருக்கும். அப்போ அந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஹோம் அப்ளையன்ஸில் நம்ம வந்து எல்லாமே இந்த ஃபுட் எக்ஸ்பென்ஸ்குள்ளே தான் கொண்டு வர முடியும். அப்போ வந்து நான் சொல்கிற மாரி ரியால் உங்களுக்கு ரெண்ட்டுக்கு போயிடும். அதில் ஒரு ரியால் இன்டர்நெட்டுக்கு தனியாக ஒதுக்கிடுவீங்க. ஃபுட் எக்ஸ்பென்ஸுக்கு ரியால் ஒதுக்கிடுங்க. ரியால்னால் என்னாச்சு, நீங்கள் வந்து எப்படியும் ஒரு 5500 வந்துடும். பெட்ரோல் எக்ஸ்பென்ஸு மினிமம் வந்து ஒரு சீடன் கார் இருந்தாலே இங்கே வந்து மந்த்லி ரியால் வரும். அதே நீங்கள் வந்து ஒரு எஸ்யூவி வச்சுருந்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 400 to 500 உங்களுக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் வரும். அதாவது ஆஃபீஸு வீடு இப்படி போகிறவங்களுக்கே, அதாவது எனக்கே 400 வருது. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எங்காவது ஒரு அல்கூர் பீச் போகிறீங்க, வக்ரா பீச் போகிறீங்க, இன்லேண்ட் சீல போகிறீங்கன்னா நிச்சயமாக பெட்ரோல் வந்து எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆகிடும்னு வச்சுங்களேன். அப்போ வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணுன்னா 5500 ரியால், அதாவது 5500 ரியாலுங்கிறது நம்ம இந்தியன் ருப்பியில் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 lakh ஆகிடும். அப்படி இருக்கும்போது ஃபேமிலி ரன் பண்ணுறவங்க பாருங்கள் எப்படி எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு. அதாவது வெளியிலேருந்து பார்க்குறவங்களாம், ஊரில் இருக்கிறவங்களாம், அவனுக்கு என்னப்பா ஃபேமிலி ராஜ வாழ்க்கை வாழுது, வெளிநாட்டிலே இப்போ அவங்க பசங்கள்லாம் படிக்கிறாங்க, அவனுக்கு என்ன ராஜயோகம் அப்படின்னு வெளியிலேருந்து பார்ப்பாங்க. ஆனால் இங்கே உள்ளே இருக்கிறவன் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்குள்ளே இருந்து கஷ்டப்படுறான் பாருங்க, அவனோட வலி வேதனை நிச்சயமாக இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவன் கண்ணிலேருந்து ரத்த கண்ணீரே வரும். என்னடா அது, என்ன தான் சம்பாதிச்சாலும் நம்ம சேவிங்ஸும் பண்ண முடியல, ஊரில் ஒரு வீடு கூட கட்ட முடியல, இங்கேருந்து எல்லா காசும் கரையுது, நாளைக்கு என்னங்கிற ஒரு விஷயத்த அவன் யோசிக்காமல் ஃபேமிலியை கொண்டு வந்து அந்த நேரம் நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு வாழ்கிறவங்க தான் பட்டாம்பூச்சி வாழ்க்கை தான் வெளிநாட்டு வாழ்க்கை. அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஒரு மெழுகுபத்தி வாழ்க்கை, யாருக்காவது உருவிக்கிட்டே இருக்கணும், அந்த மெழுகுபத்தி கரைய அது வந்து வெளிச்சத்தை கொடுத்துட்டே போயிட்டுருக்கும். அப்படி தான் சுற்றி உள்ளவங்க சந்தோஷமாக இருக்கணும், ஊரில் யாரும் நமக்கு பார்த்துக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா நம்ம வெளிநாட்டுக்கே ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து செட்டில் ஆக்கி அவங்களே நம்ம வந்து நம்ம கூடவே வச்சு பார்த்துக்கணும், அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, என்ன சம்பாதிச்சாலும் இங்கேயே செலவானாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருந்தால் போதும், எங்கேயோ ஒரு இடத்துல ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம வந்து ஃபோன் கால்லேயே பேசி அப்பா எப்போ வருவார்னு பிள்ளைங்க எதிர்பார்த்து அவங்க என்ன வாங்கிட்டு வருவாங்க அப்பாங்கிற அந்த உணர்வே போயிடும் கூடாதுங்கிறதுக்காக தான் வெளிநாட்டில் ஃபேமிலியை வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குது. இதில் என்னென்னா வெளிநாட்டில் வச்சுருக்க முக்கால்வாசி ஃபேமிலி வந்து என்னென்னா எந்த ஒரு சேவிங்ஸும் பெருசாக இருக்காது. அவங்க வந்து ஒரு 10 வருஷம் இருப்பாங்க, 20 வருஷம் இருப்பாங்க. ஆனால் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத அவங்களால கணிக்கவும் முடியாது. எது நடந்தாலும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், எந்த நேரமும் இந்தியாவுக்கு அனுப்பிடுவாங்கங்கிற ஒரு பயத்திலே தான் வாழணும். அப்படி தான் இங்கேயே சம்பாரித்து இங்கேயே செலவு பண்ணுறவன் இருப்பான். அப்படி தான் எல்லாரோட லைஃப்பும் போகுது, என் லைஃப்பும் அப்படி தான். அதாவது இந்த கதைகள் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபேமிலி லிவிங் காஸ்ட்டு கத்தாரை பொறுத்த வரைக்கும் 2 பசங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கணும்னா ஒரு மாதத்துக்கு 5500 ரியால் ஜஸ்ட்டு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு. அப்புறம் உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸுக்கு நீங்கள் ஒரு மாதம் ஒரு 1000 ரியால் எடுத்து வச்சா தான் 3 மாதம் ஒன்ஸோ 4 மாதம் ஒன்ஸோ நீங்கள் வந்து ஒரு 4000 ரியால் கட்ட முடியும். இதிலே ஒரு 6500 ரியால் போயிடும். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 9 ரூபா 10 ரூபா 8 ரூபா வாங்கினாலும் இதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணுற காசு என்ன, வெறும் 2000 ரியால் 3000 ரியால் தான். அந்த 2000 ரியால்லையும் நீங்கள் ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும். வீக்லி எப்போயாவது நீங்கள் ஹோட்டலுக்கு போனீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுற காசு ஒரு 100 ரியால்னாவது ஆகிடும், இல்லைனா ஒரு 50 ரியால்னாவது ஆகும். இதெல்லாம் மேனேஜ் பண்ணி கடைசியில் சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரியால் தான் ஒரு ஃபேமிலி இங்கே வச்சுருக்கிறவன் ரன் பண்ணுறவன் 1000 ரியால் தான் ஊருக்கே அனுப்ப முடியும். அந்த 1000 ரியால் என்னாச்சு, ஊர் காசுக்கு 20000 ரூபா தான் அனுப்பலாம். 20000 30000 இதெல்லாம் வந்து பெரிய, அதாவது லட்சங்கள்லாம் இன்னுமே அவனுக்கு வந்து பெருசாக தான் தெரியும். அவன் வந்து 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி, 2 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் சரி, ஃபேமிலி வச்சுருக்கிறவன் 20000 40000மே பெரிய காசாக தான் தெரியும். அதனால தான் வந்து ஃபேமிலி வச்சுருக்கிறவன் வெளிநாட்டில் வச்சுருக்கிறவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் கஷ்டப்படுறதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது. வெளியில் இருக்கிறவங்கலாம் அவன் லட்சத்தை சம்பாதிக்கிறான், ஃபேமிலியோட ராஜயோகமாக இருக்கான் அப்படி தான் பேசுவாங்க. இதுதான் வந்து உண்மையான நிலமை. ஃபேமிலியோட லிவிங் காஸ்ட் இதுதான்.
இதுக்கெல்லாம் தயாராக இருந்து எனக்கு நாளைக்கு என்ன நடக்குங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்றைக்கி சந்தோஷமாக இருந்து போகணும், இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளைங்கள நான் பிரியக்கூடாது அப்படின்னா ஃபேமிலியை கூப்பிட்டு வாங்க. இதுதான் லிவிங் காஸ்ட்டு. அதாவது ஒரு மாதத்துக்கு நீங்கள் 6,500 ரியால் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா, 12,000 ரியால் சேலரி வாங்கினீங்கன்னா நீங்கள் ஊர்லேயும் வீடு கட்டலாம், ஃபேமிலியாகவும் வாழலாம். அப்படி நீங்கள் வந்து 12,000 ரியாலோ 10,000 ரியாலோ வாங்கினாலும் எனக்கு ஊரில் எல்லாம் வீடு கட்ட தேவையில்ல, இங்கேயே நல்லா ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஃபேமிலியோடு இருக்கணும், பிரியாமல் இருக்கணும்னா தாராளமாக ஃபேமிலி கூப்பிட்டு வாங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ்.